ஹலோ, வெல்கம் டு சித்த மைண்ட். நான் குமரன். சரி, இன்னைக்கு சும்மா பேசுவோமா? கரெக்ட் தாங்க. இன்னைக்கு சும்மா எப்படி இருக்கிறத பற்றி பேசுவோம். சரியா? சும்மா இருக்கிறது ஒரு பெரிய வரம், தெரியுமா? இப்போ நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, சும்மா இருக்கிறதுனா எங்கேயாச்சும் நான் டெய்லி சும்மா தானே இருக்கேன், சும்மா எங்கேயாச்சும் உட்காந்துருப்பேன், சும்மா ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பேன், சும்மா ஏதாச்சும் போயிட்டு இருப்பேன். ஏன்னோ சும்மானா இது அர்த்தம் கிடையாது. நான் சொல்ற சும்மானா ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஒன்னத்தையும் பத்தி யோசிக்காம சும்மா உட்கார்ந்து இருக்கணுங்க. முடியுமா? சும்மா உட்கார்ந்து ஒரு 7 நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. டெய்லி 20 மினிட்ஸ். முடியுமா? இது இப்படி பண்ணா உங்களுக்கு 4 விஷயம் கிடைக்கும். ஓகே, 4 விஷயம். அந்த முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் நிச்சயமாக குறையும். ஓகே, ஸ்ட்ரெஸ் குறைஞ்சினாலே உங்களால் நிறைய விஷயத்த சாதிக்க முடியும். ஓகே, இந்த பிரெயினுக்கு ஸ்ட்ரெஸ் சொல்லவே தேவையில்லை. நமக்கு கடவுள் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்துருப்பாரு. இல்லை முக்காசு நேரம் நம்ம தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நமக்கு கொண்டு வந்திருப்போம். ஆனால் நமக்கு தெரியாது. சரியா? ஸோ இந்த 20 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி சும்மா இருக்கோம்ல, நம்ம பிரெயின் ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ இந்த வெக்கேஷன் போயிட்டு வந்துச்சுன்னா இந்த பிரெயினுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்க போகுது, திருப்பி கிமி மோர்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கும். அவ்வளோதான். சரியா? ரெண்டாவது, ஓகே, உங்களுக்கு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும். மென்டல் கிளாரிட்டினா என்ன தெரியுமா? இப்போ இந்த பிரெயின் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. சரியா? உங்களுக்கு நிறைய இடம் இப்போ ஒரு 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 கேம் விளாண்டுட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கேம் ரொம்ப ஜேம் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதால் விளாட முடியல. அது அப்படியே நிற்கும் சில நேரத்தில் ஸ்டோன் பண்ணிக்கிட்டு. இப்போ நம்ம ஃபோனே வச்சுக்கோங்க, சில நேரத்தில் ஹேங் ஆகும். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரீசெட் பட்டன் அமுக்குவோம். ஓகே, சாஃப்ட் ரீசெட்னு இருக்குல்ல ஃபோனுக்கு, அந்த மாதிரி ஃபோனை ரீசெட் பண்ணிடுவோம். ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுவோம். ஆஃப் அண்ட் ஆன் பண்ணோன்னா ஃபோன் எப்படி வேலை செய்யும்? திருப்பி என்னவோ புத்தம்புரிய ஃபோன் மாதிரி திருப்பி ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சோம். கரெக்டாக? அதே தான் இந்த 20 நிமிஷம் உங்களுக்கு அந்த கிளாரிட்டியை கொடுக்கும். மூணாவது உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி. ஓகே, இப்போ நிறையா பேருக்கு டாட்ஸ் நிறையா இருக்கும். ABCD இந்த மாதிரி டாட்ஸ் நிறையா இருக்கும். 1 2 3 4 5 இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் இப்போ பார்த்துருக்கீங்களா? இப்போ நிறைய கதை சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த கதவு இருக்குது, இந்த கதவு இருக்குது, இந்த கதவு இருக்குது. ஆனால் அந்த கதவுக்கு அந்த சாவி எப்படி கிடைக்கும்னு தெரியாது. இந்த சாவி எப்படி கிடைக்கும்னு அந்த க்ரியேட்டிவிட்டி மூலமாக உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? புதுசாக ஐடியா வர ஆரம்பிக்கும். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை, உங்கள் பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம், புதுசாக எப்படி சால்வ் பண்ணலாம் உங்களுக்கு ஐடியா வர ஆரம்பிச்சிடும். நாலாவது, ரொம்ப முக்கியமானது, நிறைய பேருக்கு இது பாதிக்கிறது என்னன்னா தூக்கம். இதை செஞ்சுக்கிட்டே வாங்கல. டெய்லி 7 நாளைக்கு சும்மா இருந்து பாருங்களேன். உங்களோட தூக்கத்தை பாருங்க. உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்லீப் நிச்சயமாக வரும். நல்லா தூங்கி எழுந்திரிக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி அப்புறமேல உட்காந்து யோசிச்சுட்டு உங்கள் தூக்க டைமில் நல்லா தூங்கலாம். சரி, இந்த 4 விஷயம் சொல்லிட்டேன். இந்த 4 விஷயம் நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த சும்மா இருக்கிறத பற்றி எப்படி செய்யுது தெரியுமா? உங்களுக்குன்னு ஒரு நல்ல இடம் இருக்கும். ஒன்று சோஃபா, இல்லை மெத்தை, இல்லை சில பேர் பால்கனி, இல்லை எங்கேயாச்சும். ஓகே, ஒரு இடத்த சூஸ் பண்ணிடுங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல யாரும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கணும் அங்கே. ஓகே, அங்கே ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு பாட்டு கேட்குற வசதி இருக்கக்கூடாது. ஓகே, உங்களுக்கு டிவி பார்க்க வசதி இருக்கக்கூடாது. ஒன்றுமே இருக்கக்கூடாது. சும்மா உட்காந்துருக்கணும். சரியா? அங்கே போயிட்டு ஃபோன் இருக்குல்ல, உங்கள் ஃபோனில் டைமர்னு ஒன்று இருக்கும். அந்த டைமர் 20 நிமிஷம் வச்சுருங்க. 20 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபோனை தூக்கி வச்சுருங்க. ஓகே, 20 நிமிஷம் கழிச்சு ஃபோனே சொல்லிடுறோம், நான் இங்கே தான் இருக்கேன் சொல்லிட்டு ஃபோன் சத்தம் போட்டு உங்களுக்கு காட்டி கொடுத்தோம். சரியா? அந்த 20 நிமிஷத்துக்கு உட்காந்து சும்மா இருக்கணும். ஒன்றத்தை பற்றி யோசிக்கக்கூடாது. முக்கியம், தூங்கி இருக்கக்கூடாது. ஓகே,
எதுவும் கேட்கக்கூடாது, எதுவும் பார்க்கவும் கூடாது, சும்மா இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி நேரத்தில் சில பேருக்கு என்னென்ன யோசனைலாம் வரும் தெரியுமா? இன்னைக்கு என்ன சாப்பிட்லாம், இல்லை நான் ராத்திரிக்கு என்ன ஆக்கலாம், என்ன குக் பண்ணலாம், நாளைக்கு வந்து நான் யாரை கொலை பண்ணலாம், நாளான்னைக்கு நான் ஸ்கூல் போகணுமா, இல்லை வேலைக்கு போகணுமா, ஓகே, இல்லை எம்சி மெடிக்கல் சீட் ஏதாச்சும் எடுத்துடலாமா, இந்த மாதிரிலாம் தோணும். இந்த தாட்ஸ் வர 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 தூக்கி தூர போடுங்க. தூர போட போட உங்களுக்கு தாட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஏன்னா வந்து உங்கள் எண்ணம் வந்து அலைப்பாஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எல்லா எண்ணத்தையும் தூக்கி போடுங்க. ஓகே, உங்களுக்காக 20 நிமிஷம் முடியுமா? நிச்சயமாக முடியும். ஓகே, அப்படி நீங்கள் வந்து சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு தாட் வந்துட்டு அந்த தாட்டில் வந்து ரொம்ப டீப்பாக போயிட்டீங்கன்னா, ஓகே, அப்போனா வந்து நீங்கள் அந்த 20 நிமிஷம் கரெக்டாக செய்யலை. சரியா? அடுத்த நாள் திருப்பி ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஃபெயிலியர் கிடையாது. அப்படி முடியலன்னா முடியல, த நெக்ஸ்ட் டே திருப்பி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி கண்டினியூஸாக 7 days ட்ரை பண்ணுங்க. ஓகே, நிச்சயமாக இந்த 4 விஷயம் உங்களை வந்து சேரும். சரியா? இதுக்கு நான் கேரண்டி. ஓகே, ஸோ சும்மா இருப்போமா? திருப்பி அடுத்த வீடியோவில் திருப்பி பார்ப்போம். சரியா?